2019 கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது. 1,76,000 வாக்குகள் வெற்றி பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் சுமார் 1,76,000 வாக்குகள் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு வந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். திமுக பிரச்சாரம் மேற்கொள்றப்ப மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கணும்னா திமுக வாக்களிக்கணும், இல்லைன்னா அது கட்டாயிடும் சொல்லி ஒரு விஷம பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால தான் அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது. எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. அது எப்படி நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? அவங்க தான் பார்க்கணும். அவர் 30 திமுக கட்சிக்காரர் கேளுங்க, அண்ணா திமுக கட்சிக்காரர் கேட்டு என்ன பண்ணுறது? விரைவில் அறிவிப்போம். எப்படி கற்பனை நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு 2019 நான் இப்போ தான் குறிப்பிட்டேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 1,76,000 வாக்குகள் பெற்றாரா இல்லையா? அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வெற்றி பெற்றது. இதே சேலத்தில் இதே மாதிரி தான் 2019 சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல. 2019 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது 6 தொகுதியில் 5 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்லை, 2019 திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்டை தொகுதி வருது. இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு, நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு. அதில் அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் 25,000 வாக்கில் வெற்றி பெறாரு. திமுக 25,000 வாக்கு குறைந்திருக்கு சட்டமன்றத்தில். இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் பெறாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது, சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும். அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி விளாத்திக்குளத்தில் அதே மாதிரி தான் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறாரு. மேலே நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது.